இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தினுடைய நன்மைகள் என்னவா இருக்குங்க ஐயா? இதில் என்ன ஒரு பட்டியல் தயாரிக்கிறதுல என்ன நன்மை தீமை எனக்கு புரியலையே. என்ன சொல்கிறாங்க? யாருக்கு இது லாபம் அப்படின்னா வேணால் கேட்கலாம். நீங்கள் எந்த கட்சிக்கு லாபம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டால் கேட்கலாம். என்ன தேர்தல் வாக்காளர் பட்டியலை நான் வச்சுக்கிட்டு என்ன கடலை மிட்டாய் சுற்றுறதுக்கா இல்லாட்டி கடலையை சுற்றி விற்கிறதுக்கா? அது கூட அந்த பேப்பர் ஆகாது. நன்மைன்னு என்ன நன்மையை கேட்குறீங்க? இது ஒரு தேர்தல் நடத்துவதற்கான ஒரு நடைமுறை, அவ்வளோதான். தேர்தல் நடக்கணும். தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் நடத்துவதற்கு பொறுப்பான அதிகாரிகள் யார் யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்த வேண்டிய உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை நாட்டி கொடுக்கிறார்கள் என்றால் தேர்தல் நல்லா நடந்தது என்று பொருள். அந்த வாக்காளரை வாக்களிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு வகையில் என்னமோ நடக்கிறது அப்படின்னா அந்த தேர்தல் நேர்மையாக நடக்கும் தேர்தல் என்று முடிவு கட்ட முடியாது.